நல்ல கேள்வி அரவிந்த். சிலர் பயிற்சி மட்டும் செய்து முக்தி நிலையை அடைகிறார்கள். உலக மயக்கத்தில் இருக்க பலர் இதை அடைவதில்லை, சுயநலம் அல்லவா? இதுக்கு பேர் தான் பிராப்தம் அப்படின்றாங்க. சிவானந்த பரமஹம்சராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, வள்ளலாராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, ரமண மகரிஷியால மொத்த உலகத்தையும் திருத்த முடியல, பாண்டவரால மொத்த உலகத்தை திருத்த முடியல, ஜீசஸால திருத்த முடியல, நபிய நாயத்தால திருத்த முடியல. எல்லாரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தயார் நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் ரெடியாகி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்களும் நானும் திருத்த முடியாது. யாருக்கு இது நிகழ வேண்டும் இருக்கிறதோ, இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ல அவங்களுக்கு தான் இது கிடைக்கும், அவங்க காதுக்கு தான் போகும். ஒண்ணு இல்லாத சேனலுக்கு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு இன்னைக்கு எவ்வளவு 95,000 இருந்து ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ்குள்ளதான் இந்த காலகட்டத்துல இருக்கீங்க. அப்ப என்ன, இந்த 95,000 இருந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை பேர் நீங்க லைவ் பாக்குறீங்க? ஒரு 513 பேர் பாக்குறீங்க. உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பிராப்தம் இருக்கு. யாருக்கு சென்று அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டுமே இது சென்றடையும், எல்லோருக்கும் சென்றடையாது. இது இறைவனின் கணக்கு, இறை கணக்கு. இது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பிரம்ம ஞானத்துக்கு போற வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. இலும் நாட்டி பத்தி சொல்லுங்க. இலும் நாட்டியில் இருப்பது உண்மை. பயம் என்பது வேறு, முன்னெச்சரிக்கை என்பது வேறு. சில பல காரணங்கள் காரணமாக அதை ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. அவர்கள் இருப்பது உண்மை, உலகை ஆள்வது என்பது உண்மை. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி நமக்கு எதுக்கு? எப்படி இந்த கேம்ல இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதுன்ற வழியை மட்டும் பாருங்க. திஸ் இஸ் அ மேஸ் ரன்னர் கேம் மாதிரி. நீங்க இதே உண்மை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிட்டு தான் இருப்பீங்க. வெளியில் வரக்கூடிய அந்த வித்தையை கத்துக்கிட்டு வெளியில எப்படி வர்றதுன்றதுல போக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும்தான் உங்களை கரை சேர்க்கும்.